ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினத்திற்கான தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அவர் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. பாவியாகிய நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது சரித்திரம், அது உண்மை, எவராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அவரை ஆராதிக்கிற நாம் நம்முடைய வாழ்வில் அவரை தரித்தவர்களாக அவரை ஆராதிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார், அவர்களை மீட்டெடுப்பார், அவர்களை விடுவிப்பார். இப்படியாக ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சாப கட்டுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய பாவ சுபாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக மட்டுமல்லாதபடிக்கு கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் 10 விதமான யுத்தங்களை செய்து அவர்களை இன்ப கானானுக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நித்திய ராஜ்யத்திற்கென்று அழைத்து செல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கன் கூறும் பொழுது 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமே, ஆனால் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள்,
நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. என்னை அன்றி உங்களை விடுவிக்க ஒருவராலும் கூடாது. அதாவது ஒரு பாவம், அதாவது ஒரு விஷயத்தில் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு இடத்தில் இருந்து நம்மை மீட்டு எடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கான கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு அடிமை, ஒரு மகன் இருக்கிறான் என்றால் பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அடிமையை மீட்டெடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கேற்ற ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் பாவங்களை செய்யும் பொழுது அந்த பாவத்தில் தன்னை சுத்திகரிக்கும் கொள்ளும்படியாக அவன் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஒரு புறாவையாவது, புறா குஞ்சையாவது அல்லது ஒரு மிருகத்தையாவது அங்கு பலியிட வேண்டும். அதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இப்படியாக அந்த ரத்தத்தின் மூலமாக இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவத்திலிருந்து விமோச்சனத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். இன்று நமது வாழ்வில் காணப்படும் பாவ சுபாவங்கள் நம்மை மீட்கும்படியாக, நமக்காக பலியாக தம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் மட்டுமே இன்று நாம் மீட்கப்பட்டு நிலை நின்று கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இதே வசனத்தில் 12ஆம் பகுதி வசனத்தை நாம் பின்பகுதியை நாம் பார்ப்போமே ஆனால், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் சாட்சியின் ஜீவியம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குரிய சாட்சியின் ஜீவியம் என்று கூறும் பொழுது மீசை தாடி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுவிட்டு நகை அணிகலன்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி வெளிப்புறமான அலங்காரத்தில் அல்ல, உள்ளான மனுஷன் மாற வேண்டும். உள்ளான மனுஷன் மாறும் பொழுது உங்களுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் காணப்படும். உங்களுடைய நடை, உடை, செயல்கள் யாவுமே கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதிக நேரத்தை நான் எடுத்துக் கொள்வதல்ல, மிக சுருக்கமாக கூறுகின்றேன். நமது வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்வியானது இந்த உலகத்திற்குரியதல்ல. இந்த உலக சிற்றின்பங்களுக்காக இன்று கர்த்தரை விட்டு பின்மாறி மிக கொடூரமான, மிகவும் அதிகமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு விரோதமான அந்நிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தரை அறியாதவர்களைப் போல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரனின் தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் அங்கு சாட்சியின் ஜீவியம் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சியின் ஜீவியம் அல்ல, பணியிடங்களில் சாட்சியின் ஜீவியம் இல்ல, குடும்ப வாழ்க்கையில் சாட்சியின் ஜீவியம் இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக என்றும் கலகம், கணவன் மனைவிக்குள்ளாக என்றும் எரிச்சல், குடும்பங்களுக்குள்ளாக பகை, உடன் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பகை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்னும் ஈகோ பிரச்சனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லா அனைவரும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நமக்காக இனி ஒரு விடுதலை இல்லை, நமக்காக இனி ஒரு பலி இல்லை. நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், இனி பிறப்பதில்லை. அவர் நம்மை அணைத்துக் கொள்ளும்படியாக, நம்மை அழைத்து செல்லும்படியாக அவருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது.
ஆண்டவரால் மீட்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீட்டெடுத்த தம்முடைய ஜனங்களை தம்மோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கின்றது. இந்த வருகையின் நாட்களில் அவர் வரும் பொழுது அவர் துக்கப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்க. நமது பிள்ளைகள் நமக்கு விரோதமாக கலகம் செய்யும் பொழுதோ, நமக்கு கீழ்ப்படியாத காரியங்களை செய்யும் பொழுதோ நமக்கு எப்படி வேதனையாக காணப்படுகின்றது. நான் பிள்ளைக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமாக வேலைகளை செய்கின்றேன், அத்துவானிக்கின்றேன், சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றேன், அவனுடைய படிப்பிற்காகத்தானே, பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்காகத்தானே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகத்தானே என்று நாம் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்கின்றோம். அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையாக காணப்படுகின்றது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மீட்பை தந்த அவருடைய மனம் எவ்வளவாக வேதனிக்கும், எவ்வளவு கலக்கத்தோடு அவர் காணப்படுவார். ஐயோ, என்னுடைய பிள்ளை என்னை விட்டு பின்மாறி செல்கிறானே, என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் வந்து உரையாடுவதில்லையே, என்னோடு உறவாடி மகிழ்வதில்லையே என்று எவ்வளவு வேதனையோடு காணப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கேற்ற சாட்சியின் ஜீவியம் நாம் வாழும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட உறவாடி மகிழ முடியும். அவர் நம்மிடமிருந்து அப்படி வல்லமையாக செயல்பட ஆரம்பிப்பார். அவர் பிரதிபலிக்க ஆரம்பிப்பார். அவருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நாம் மீட்டு கொடுக்கப்பட்ட அந்த தேவ சாயலை நாம் இழந்து விடாதபடிக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்படியாக அவனுடைய சாட்சியின் ஜீவியத்தை வாழ முடியும் என்று கூறும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய காலகட்டங்களில் செபதேயுவின் குமாரனாகி யாக்கோவும் யோவானை குறித்த காரியங்கள், அதாவது இவர்கள் ஆண்டுடைய மகிமையின் நாட்களில் ஒருவன் இடது பக்கத்திலும் ஒருவன் வலது பக்கத்திலும் இறக்க வேண்டும் என்று கூறும் பொழுது, இந்த உரையாடல் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வார்த்தையை கூறுகின்றார். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் படிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமார், அதாவது இயேசு கிறிஸ்து எதற்காக ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக நாம் செய்ய வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும், நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவன் செய்யட்டும் அல்லது அவள் செய்யட்டும் அல்லது அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் என்று அல்ல, நான் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்காக ஒரு காரியத்தை கூறுகின்றேன். இப்பொழுது நாம் சபை ஆராதனைக்கு கடந்து செல்லுகின்றோம். ஆராதனை சபை கூடத்திற்குள்ளாக செல்லும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு பேப்பர், ஏதோ ஒரு வேஸ்ட் கிடக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்கின்றோம்? அதை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். காரணம் என்ன? அதை கிளீன் பண்றதுக்காக ஒரு குரு காணப்படும், அவர்கள் அதை செய்யட்டும் என்று. என் கண் முன்பாக கிடக்கின்றதை நான் எடுத்து அதை மாற்றிவிட்டால் என்ன? அது குறைந்து விடுமா? இல்லை. நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இனி ஒருவரை நாம் பார்த்து கொண்டு இருக்காதபடிக்கு நான் செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். இன்றைய அனைவரிடம் காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்று பெருமை. எல்லா இடங்களிலும் ஒரு பெருமை காணப்படும். அந்த பெருமை உள்ளவனுக்கு
கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார். பெருமை உள்ளவர் பரிசுத்த வேதாகவும் முழுமையாக நீங்கள் படித்து பார்ப்பீர்களே, ஆனால் எந்த இடத்திலும் யாருக்கும் ஆண்டவர் எதிர்க்கவில்லை. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார். அருமையான தேவனுடைய சின்ன ஜனமே, நம்முடைய வாழ்வில் காணப்படும் ஆண்டவருக்கு விரோதமான அந்த பெருமையை உதறி தள்ளிவிட்டு நம்மை தாழ்த்தி ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜனங்களுக்குரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள காரியங்களை செய்யும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் நானே செய்யும்படியாக என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பணியிடங்கள் என்னுடைய வேலைகள் நான் உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். சபை கூடுகையில் என்னால் இயன்ற உதவிகளை செய்து சபை கூடுகையில் அனைவரோடும் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இப்படியான ஒரு மீட்பை பெற்றுத் தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைய தினத்தில் நாம் கிறிஸ்து பிறப்பின் தினத்தை ஆசரிக்கக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதி அநேக கேள்விகள் எழும்போதுண்டு. டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? இப்படியான கேள்விகளுக்கு அநேகரிடம் பதில் இல்லை. இதன் சரித்திரத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் இன்று நாம் கிறிஸ்துமஸ் என்று கூறும் இந்த வழக்க சொல்லானது கிறிஸ்டஸ் மஸ்ஸே அல்லது கிறிஸ்டஸ் மாஸ் என்னும் சொல்லிலிருந்து கிறிஸ்துமஸ் என்னும் சொல் வந்தது. முதலாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடிய ஆண்டை நாம் பார்ப்போமே, ஆனால் கிபி 336ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதியில் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியதாக அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஜூலியன் என்னும் கலண்டரில் அதன் நாட்காட்டியில் குறிப்புள்ளதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதற்கு பிற்பாடு 1743ஆம் ஆண்டில் அன்று போப்பாண்டவராயிருந்த 1ஆம் ஜூலியஸ் அவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்துமஸ் விழாவாக அங்கீகரித்து அறிவித்தார் என்று அன்றைய காலகட்டங்களில் இருந்த கிரிகோரியன் என்னும் கலண்டரில் குறிப்புள்ளதாகவும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த டேட், அதாவது ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதிக்கு மாறுவதற்கான காரணம், அன்றைய காலகட்டங்கள் அநேக விசுவாசிகளை கொண்டிருந்த பாகான் என்னும் ஒரு சபை குழுவினர்களுக்கு ஒரு விழா இருந்தது. அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு விழா இருந்தது. அந்த விழாவிற்கு பெயர் சேட்டார் நேலியா என்னும் ஒரு விழா. இந்த விழா காலங்கள் அன்றைய காலகட்டங்கள் அன்னுதினம், அதாவது இந்த டிசம்பர் ஜனவரி காலங்கள் எல்லாமே அவர்கள் விழா அன்னுதினமும் விழாக்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? அன்றைய காலகட்டங்கள் மிகவும் கடினமான பனி காணப்படும். இன்று நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஹீட்டர் எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துடுறோம். குளிர் தேசங்கள்ல எல்லாம் இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஹீட்டர்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ளே கலகலன்னு வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருவாங்க. இது போன்ற ஜனங்கள் வீட்டிற்குள்ளாக முடங்கி விடாதபடிக்கு ஜனங்கள் உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும் என்று இவங்க என்ன செய்தாங்க, விழாக்களை அனுதினமும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இந்த விழா காலங்கள் என்ன செய்வோம், ஒருத்தர் நண்பர்களை சந்திப்பது, உற்றார் உறவினர்களை சந்திப்பது, அவர்களிடம் பரிசு பொருட்களை வழங்குவது, இப்படியாக விழாக்கள் அனுதினமும் காணப்பட்டிருந்தன. இந்த கிறிஸ்துமஸ் விழா இப்படியாக கொண்டாடப்பட்டது. டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை ஆரம்ப காலகட்டம் இந்த 12 நாட்களை அவர்கள் கிறிஸ்துமஸாக கொண்டாடினார்கள். இந்த கிறிஸ்துமஸ், அதாவது இந்த கடைசி நாளாகிய ஜனவரி 6ஆம் தேதியை தான் கிறிஸ்து பிறப்பின் நாளாக அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இப்படியாகத்தான் நாட்கள் மாறி மாறி மாறி, காலங்கள் மாறி 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 இன்று ஒரே நாள் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடி வருகின்றோம். நாட்கள் மாறலாம், ஆனால் சரித்திரம் ஒருபோதும் மாறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்பது சரித்திர உண்மை. அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அவருடைய மீட்பின் சந்ததியாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை அநேகருக்கு அறிவிக்கின்றோம் என்று கேரல் சர்வீஸ், இந்த டிசம்பர் மாசத்துல இந்த கேரல் சர்வீஸ்ங்கிறது பயங்கரமான ஒரு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்.
சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தர் வீடுகளுக்காக ஈவினிங் டைம் செல்றது, அவங்களுக்கு ஒரு பாடல் பாடி அவங்களை மகிழ்விக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, வர்றது, இந்த மாதிரியான காரியங்கள் அனைத்து சபைகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேக சபைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான பின்னணியத்தை நாம் பார்ப்போமேயானால், அன்றைய காலகட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, குளிர் அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, ஜனங்கள் எல்லாம் திருவிழா கூடுவாங்க, ரவுண்டா நின்று பாடல்கள் பாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாயிருப்பார்கள். இப்படி பாடல் பாடி கொண்டிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திருக்கள் எல்லாம் நடந்து அதாவது வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த காலங்கள்லாம் விழாக்காலங்களை அவர்கள் கொண்டாடும் போது வீட்டுக்குள்ளாக முடங்கி ஜனங்கள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் குழுக்களாக சேர்ந்து பாடி பாடி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு காரியங்களையும் பாடல்களும் அறிவிப்பது இப்படியாக சந்தோஷமாக அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்த நாட்கள். இதெல்லாம் தான் இன்னைக்குள்ள கேரல் சர்வீஸ். இந்த மாதிரியாக அவர்களை பாடல்களை பாடி மகிழும் பொழுது அவர்களுக்கு இருப்புகளை வழங்குவது, அவர்களுக்கு ஏதாவது உணவுகளை வழங்குவது என்பது அவற்றுள்ள கலாச்சாரங்களாக காணப்பட்டிருந்தன. இன்று அதைத்தான் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு அது ட்ரெண்டாக மாறிவிட்டது. இதற்கு பிற்பாடு உள்ளது கிறிஸ்துமஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்படியாக வந்தது என்றால், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மனியில் ஃபாதர் மார்ட்டின் லூதர் அவர்கள் இந்த பனி பெய்யக்கூடிய காலத்தில் சாலை வழியாக நடந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த ஜெர்மனியில் ஓக் மரங்கள் அதிகமாக காணப்படும். அதற்கு நடுவில் ஒரே ஒரு ஃபீர் என்னும் மரமானது இந்த பனிகள் பெய்து முத்து முத்தாக அங்கும் காணப்பட்டு ஒரு தெய்வீகரமாக மிகவும் கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக காட்சி அளித்தது. அனைத்து ஓக் மரங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பீர் மரம் இப்படியாக நிற்பதை பார்த்து அது அவருக்கு மனதிற்கு அவளுக்கு ஒரு இறை காட்சியாகவே காணப்பட்டது. ஆண்டவருடைய ஒரு தரிசனமாகவே அவர் அதை காண்கிறார். இதை தனது சபை ஜனங்களிடம் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். இந்த சபை ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க ஆலயத்திற்கு முன்பாக நின்றிருந்த அந்த பீர் மரத்துல கேண்டில் லைட்ஸ் வச்சு முதலாவதாக ஆரம்பிக்கிறார்கள். கேண்டில் லைட்ஸ். இதற்கு அடுத்த நூற்றாண்டை நாம் பார்க்கும்போது ஜெர்மனி நாடு முழுவதும் இந்த கேண்டில் லைட், அதாவது மரங்களில் விளக்குகளை போடுவது, பீர் மரத்தில் விளக்குகளை போடுவது ஆரம்பித்து விட்டது. இப்படியாக பரவி 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 இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்தாகிவிட்டது. இந்த மரங்களை வளர்க்க முடியாதவர்கள் என்ன செய்தாங்க, பிளாஸ்டிக்ல அல்லது கடைகள்ல இருந்து சின்ன சின்னதா வாங்கி வீடுகள் வைத்து அலங்கரிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இன்று இந்த விளக்குகளுக்காக, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்காக மட்டும் நடக்கக்கூடிய வர்த்தக சந்தையின் நிலவரத்தை நாம் பார்ப்போமே ஆனால் $50,000 மில்லியன். சற்று சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விழாக்களுக்கு நான் எதிரானவன் அல்ல, பண்டிகைகளுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் இதன் பின்னணியம் என்ன, நான் எதற்காக இந்த பண்டிகைகளை ஆசரிக்கின்றேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய அறியாமையினால் நாம் இந்த அநேக இடங்களில் உதாசீனப்படுத்தப்படுகின்றோம், நிந்திக்கப்படுகின்றோம், அவமானப்படுத்தப்படுகின்றோம், வெட்கப்படுத்தப்படுகின்றோம். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களை அல்லது என்னை ஒருவர் நிந்தித்து அவமதித்து துன்புறுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் என்னை அல்ல, எனக்குள்ளாய் வாழும் இயேசுவை துன்புறுத்துகிறார்கள். நமக்குள்ளாய் வாழும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாய் வாழும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நம் மூலமாய் பிரகாசிக்கும்படியாக, நம் மூலமாய் செயல்படும்படியாக இன்று நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை ஆசரிக்கக்கூடிய இந்த நாட்களில் கர்த்தருக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்கிறோமா என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். விருந்து ஆயத்தம் பண்ணுவதை குறித்து இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்கின்றார்.
தெருக்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு திரும்பி அவங்க உதவி செய்ய முடியாது, நமக்கு ரிட்டர்ன் வராது என்கிற இடத்துல விருந்துகளை கொடுங்க, பரிசு பொருட்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சாட்சியின் ஜீவியம். நாம எல்லாம் கிஃப்ட் கொடுப்போம், நமக்கு ரிட்டர்ன் வர்ற இடத்துல தான் நம்ம விருந்துகளுக்கு அல்லது வீடுகளுக்கு நாம் அழைக்கிற நபர்கள் எல்லாம் நம்மளோட ஹையா இருக்கிறவங்களா இருக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைப்போம். இங்கு ஆண்டவர் கூறுகின்றார், ஒரே ஒரு ஸ்டேட்டஸ், ஆண்டவருடைய இரத்தம் நம்மை பூசப்பட்டிருக்கின்றதா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனா, அது மட்டும்தாங்க. காலங்கள் கடந்து போகலாம், விழா கோலங்கள் மாறலாம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், வீடுகளுக்கு வண்ணம் பூசுவது, லைட்ஸ் போடுறது, குடில்கள் அமைப்பது, இதற்காக செய்யக்கூடிய விரயம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு குடில உருவாக்கி வைக்கிறீங்க. அதன் அருகாமையில் மிகவும் பசியோடு ஒரு மனிதன் அமர்ந்திருப்பானே, ஆனால் எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்காக தம் ஜீவனையை கொடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசு பிறந்தார். அவரை ஆராதிக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைந்து காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும். நம்மை நாம் அன்பு செய்வது போல நம் உடன் இருக்கிற யாவரையும் நாம் அன்பு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அநேக வீடுகள்ல மனைவிக்கு துணி எடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு துணி எடுப்பாங்க, உடன் சகோதர சகோதரிகள் மிகவும், அதாவது அவங்க மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எடுக்க முடியாவிட்டாலும் அவர்களை கண்டு கொள்வதில்லை. தன் பெற்றோர்களை கண்டு கொள்வதில்லை. பெற்றோர்களை கொண்டு அநாதை இல்லங்களில் சேர்ப்பது, பிள்ளைகளை காப்பகங்கள் விட்டு படிப்பிப்பது. எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? நமது வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நம் ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி விட்டால் நமக்கு லாபம் ஒன்றும் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, உங்களை குற்றப்படுத்துவதற்காகவோ அல்லது நீங்கள் விழாக்களை கொண்டாட வேண்டாம் என்று நான் கூறவில்லை. கர்த்தர் கொடுத்ததை ஆராதிக்க வேண்டாம். நமக்கு மீட்பை பெற்றுத் தரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அந்த மீட்பின் தௌத்தியம் நம்மளிடமிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நினைவு கூறக்கூடிய இந்த நாட்களில் அநேக ஜனங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். உங்கள் மூலமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் பொழுது, அநித்தியமான உலகப் பொருள்களால் உங்கள் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விழப்பண்ணும்படியாக பிசாசன் தந்திரமாக வேலைகளை செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகி நாம் விழுந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிலைநிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே, ஆனால் அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுக்கும் வரை மரண பரியந்தம் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துவை முடிவு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே, ஆனால் அவர்கள் தங்களுக்கு இருந்த அனைத்தையும் ஜனங்களுக்கு என்று கொடுத்து சமுதாயத்தை மேன்மைப்படுத்தினார்கள். இன்றளவும் அவர்கள் செய்த காரியங்களால் ஜனங்கள் இன்னும் உபயோகத்தில் உள்ளார்கள், உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மருத்துவமனைகள், கல்வி சாலைகள், இன்று எல்லாம் வருமானத்திற்காக பிசினஸ் நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். சேவை மனப்பான்மை இன்று நமக்குள்ளா இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூறுகிறார்,
ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியாக, சேவை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்பா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் நாளே என்றால் எந்த மட்டும் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்வேன். என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை போல நான் மாற்றி அமைப்பேன். உம்மோடு கூட இணைந்து வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் என்னை இச்சித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தின் இச்சைகள் அநேக நேரங்கள் நான் விழுந்து விடுகிறேன். ஒரு விஷயம் நான் மன்னியும், உம்முடைய நாமம் என்னில் மகிமைப்படும்படியாக நீங்க என்னிலிருந்து பிரகாசிங்க என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். கர்த்தர் இந்த விழா காலங்களில் அவருக்கு சாட்சியாக நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அன்பாய் தேசித்து வழிநடத்துங்கள். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நினைவு கூறும் இந்த நாட்கள், அது தினம் எதுவாய் இருந்தாலும் நாட்கள் எதுவாய் இருந்திருப்பது என்பதல்ல, கிறிஸ்து பிறந்தது என்பது சத்தியம். அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு சேவை மனப்பான்மை எங்களுக்குள்ளாய் தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற விலை இன்னும் அநேகருடன் பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களிடம் காணப்படக்கூடிய மாம்சத்தின் கட்டுகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டித்து அப்புறப்படுத்தினப்பா. உம்முடைய நாம் ஒன்றிய மயப்படும்படி ஆட்சியை கிருபத்தாங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க புறப்படுங்க. முதலாவது ஆசீர்வாதம் ஒவ்வொருவன் மேலும் இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். முடிவு பரிந்தும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நிலைநிற்க கர்த்தர் கிருபத்தாரும். உம்முடைய நாம் ஒன்றிய மயப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம இவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார். அவருடைய மீட்பிற்குரிய சாட்சியின் ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்கட்டும்.